அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். ஏன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னா இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த இலக்கிய மனம். இந்த இலக்கிய மனத்தால் தான் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை இவங்க பறி கொடுத்துட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப கோபக்காரங்க, வேலை பார்த்திங்கன்னா துருதுருன்னு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் இவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. இதை விட்டுரு அப்படின்னு சொன்னால் கூட அதை விட மாட்டாங்க. அதில் பல நுணுக்கங்களை கற்று தெரிந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையில் இறங்கினாலுமே அதை பல கோணங்களில் ஆராய்ந்து அதற்கப்புறம் தான் அந்த வேலையில் இறங்குவாங்க. அப்படியே இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட கற்று தெரிந்து வைத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. வேலை மட்டும் இல்லைங்க, ஒரு ஆள்கிட்ட பழகிறதா இருந்தால் கூட அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்ச நாட்கள் அவங்கள பற்றி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பழகுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பான குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரியன் 3 மற்றும் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இன்பமும் துன்பமும் இணைந்தே கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய தோள்களில் இது ரெண்டும் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்பமாக இருக்கும், இன்பமான சூழ்நிலை இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலை நிறைந்த மாதிரி இருக்கும். அது உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வீட்டில் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமாக இருந்துச்சுன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் நடக்காது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்ச விஷயம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா தான் அதில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்களால் முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக தொடங்குங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதனால் தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல அமோகமான வளர்ச்சி வரும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். திட்டமிட்டு காரியங்களை நடத்துங்க, கண்டிப்பாக யோகம் தேடி வரும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுடைய நிம்மதியை கொஞ்சம் இழக்கக்கூடிய ஒரு அபாயமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் புரிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பிரிவினையோ பாதிப்போ எதுவும் வராது. புதன் பகவான் 3 மற்றும் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். கூட்டு தொழில் அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும். தடைகள் வந்தாலுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட காலமாக ஒரு ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இனிமையாக பேசுங்க. கடுமையான வார்த்தைகளையோ தடித்த வார்த்தைகளோ இந்த வாரத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசினீங்கன்னா
பழகுறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நிறைய உறவுகள் உங்களை தேடி வரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. எடுத்த காரியம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய முயற்சிக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் ரொம்ப துணிச்சலாக இறங்கி செயல்படுவீங்க. அது எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பிரச்சனையும் திட்டமிட்டு அதை தகர்ப்பீங்க. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். கையிருப்பு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆலய தரிசனம் செய்யக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து பேசுனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் மற்றவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக இருந்தீங்கன்னா வருகின்ற வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமையும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ரொம்ப நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை குரு பகவான் வக்கரக நிவர்த்தி அடைந்திருக்கிறதுனால அவரும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய வாசலுக்கு வர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வாய்ப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமும் கொஞ்சம் ஈகோ பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக யோசித்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான லைஃப்பையும் உங்களால் கொண்டு வர முடியும். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. வருமானம் சிறப்பாகவே இருக்குது. எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியை உண்டு பண்ணுவார். அதனால் உங்களுடைய நிலையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் உருவாகிறதுனால சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் வராது. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. பெரியவங்களோட ஆலோசனையும் மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமாக செயல்படுங்க. கண்டிப்பாக தைரியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும். திருமண வயதில் இருக்கிறவங்க திருமண வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி திருமண வரன் தேடுறவங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு வெளியில் பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம். கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு வராது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் புதன் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேற்றைய கனவு நாளை நனவாகும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நனவாகும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற வாரத்தில் ரொம்ப வருமானம் சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்துக்கோங்க. விரும்பிய சொத்து உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. வருகின்ற நாட்களில் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். வருகின்ற நாட்களில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு பகவான் கேது இவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப வளமாக மாறும். வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதனால்
முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.